ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பரான அல்வா செய்ய போகிறோம். அதுவும் பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோடு நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி 200 கிராம் பீட்ரூட் எடுத்து அதை வந்து நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பாதாம் எடுத்து அதுவே இந்த மாதிரி நீளமாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 2லேருந்து 3 வரையிலும் டேட்ஸ் பேரிச்சம்பழம் எடுத்து அதுவே இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பிஸ்தா வால்நட் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க விருப்பத்தை பொறுத்து போட்டுக்கோங்க. நிறையா நட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். 1/2 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். இது வந்து தேவைப்பட்டதுன்னா பிடிக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா வெள்ளை எள் போட்டோன்னா இந்த கலருக்கு வந்து அழகாக இருக்குன்றதுனால நான் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நெய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அதை அரைப்படுறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து புழிஞ்சு ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கங்க. அப்படி இல்லைன்னா ஒரு துணியை வச்சு வடிகட்டி அந்த சாறு மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அந்த சக்கை வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் அதை வந்து புழிஞ்சு சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு எனக்கு சாறு. இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் சட்டி வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். அந்த நெய் உருகிறதுக்காக நான் வந்து அடுப்பு பற்ற வச்சுருந்தேன். இப்போ வந்து திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பீட்ரூட் இதுவை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து உப்பு போடுறேன். போட்டுட்டு அதையும் கிண்டி விட்டுட்டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்திருக்கேன். அது வந்து சோள மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். ஏன்னா கட்டியாக இருந்துச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து அல்வா வந்து கட்டியாக இருக்கும். அதனால் கட்டி இல்லாத மாதிரி நல்ல இதுவாக கலக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். அந்த பீட்ரூட் அரைச்சதோடு இந்த கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் கிண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நெய்யும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ வந்து நான் வந்து அந்த ஏலக்காய் பவுடரையும் சேர்க்குறேன் அதோடு. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானதும் கூட. இப்போ 1/2 கப்பு ஜீனியையும் சேர்க்குறேன். இது 1/2 கப்பு ஜீனி பத்தலைன்னுட்டு நான் அதுக்கப்புறமாவே ஒரு 1/2 கப்பு கிட்ட சேர்க்குறேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு இப்போ போடுவேன். அதுக்கப்புறமாவே ஒரு 1/4 கப்பு. மொத்தம் இப்போ இந்த அல்வாவுக்கு வந்து 1 கப் அளவுக்கு ஜீனி வேணும். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணினேன். இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன் நான் அடுப்பை. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கை எடுக்காமல் கிண்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டின உடனே அப்படியே லேசாக சின்னதாக கட்டி மாதிரி வரும். அது ஒன்றும் கட்டி கிடையாது. இந்த நம்ம வந்து அல்வாவோட பதம் தான் அது. இந்த மாதிரி வர அது வந்து வெந்து வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்ப கிண்டுறேன். நல்லா கிண்டுங்க. சுருண்டு வருது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த கலர் எப்படி மாறி வருது பாருங்கள். அந்த பீட்ரூட்டோட கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடையில் கிடைக்கிறதோட இது வந்து ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட்டு. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நட்ஸ் எல்லாம் நிறையா போடுறதுனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஜீனி போதுமானு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கு மொத்தத்தில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் வந்து தேவைப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் எப்படி வந்துருச்சுன்னு. இப்போ நான் வந்து வச்சுருந்த அந்த எள்ளை வந்து சேர்க்குறேன். இப்போ அந்த பேரிச்சம்பழத்தையும் சேர்க்குறேன். கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கிறேன். கொஞ்சத்தை வச்சு வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அல்வாவில் மேலே போடுறதுக்காக கொஞ்சம் வச்சுட்டேன். எள் வந்து ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி இதுவாக போயிடும். பதத்து போன மாதிரி போயிடும். அதனால் இடையில சேர்த்தோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
அப்படி சுருண்டு வரணும். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கையிலே அப்படி நல்லா இருந்தது. சாப்பிட்டாக்கா அதுக்கு மேலே சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சே பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பதம் எப்படி வந்துருச்சுன்னு பார்க்குறதுனா, இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டுட்டு இப்படி கையில் எடுத்து உருட்டுனீங்கன்னா உருட்டை வந்துருச்சுன்னா அதுதான் பதம். ரொம்ப இறுகவும் விட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப அல்வா வந்து கட்டியாக போயிடும். ரொம்ப தண்ணியாகவும் எடுத்துடாதீங்க. இந்த அளவுக்கு பதம் இருந்துச்சுன்னா போதும். கையில் உருட்டை வரணும். இப்போ நான் வந்து ஒரு ப்ரெட்டு டின் எடுத்து அதில் வந்து நெய் கொஞ்சம் தடவிட்டு நட்ஸு அந்த இது எள்ளு கொஞ்சம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இதை வந்து கொட்டுறேன். உடனே கொட்டிடுங்க, சூடோடே. ஆறி போயிடுச்சுன்னா இறுகி போயிடும். ஒரு தட்டுலையோ இல்லை சட்டிலையோ எதில் வேணாலும் கொட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெட் டின்னில் கொட்டினா கொஞ்சம் அழகாக நீளமாக கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு கொட்டுறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வந்து நெய் தடவிட்டு கூட இந்த மாதிரி வச்சு அமுக்கி விட்ருங்க. அமுக்கி விட்டுட்டு இது வந்து நல்லா ஆறணும். ஒரு நாள் முழுக்க கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 மணி நேரம் இல்லாட்டி 3 மணி நேரம் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1/2 மணி நேரம் வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தட்டில் கவுத்துட்டு கட் பண்ண வேண்டியதான். இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலான்னாக்கா எங்கள் வீட்டு குழந்தைங்க வைக்க விடலை. அதனால தான் நான் இப்போயே கட் பண்ணிட்டேன். இன்னும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம வீட்டிலே செய்கிறதுனால. நீங்கள் அதனால் எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்ட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.